இப்போ பார்த்தீங்கன்னா, அரோராவும், அப்சராவும் பேசிட்டு இருக்காங்க. அரோரா வந்து ஒரு ரவுண்டா ஒரு பேப்பர் மாதிரி ஒண்ணு எடுத்து அதில எழுதி வச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த மாதிரி அவங்க அத ஒழிச்சு வச்சிருக்காங்க. திவ்யா ஏதோ பேசும்போது அத ஹைட் பண்ணி வைப்பாங்க. துஷாருக்காக அத எழுதி வச்சிருக்காங்க போல இருக்கு. நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது ஏன் அப்போ வினோத் அண்ணா வந்து பென் வச்சிருந்தப்போ பிக் பாஸ் கேட்டாரு. இத ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து நான் இன்னைக்கு பார்த்தேன். மார்னிங் வந்து அத எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள வைக்கிறாங்க. அரோராவும், அப்சராவும் பேசுறாங்க. அப்போ அரோரா, அப்சரா பேசும்போது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அரோரா வந்து எனக்கு 18 லட்சம் போயிடுச்சு. ஒரு நிமிஷம் என் பேரை மட்டும் நான் சொல்லியிருக்க மாட்டேனா? எல்லார்கிட்டயும் நான் பேசிட்டு இருந்துட்டேன். நான் பேர் மட்டும் சொல்லியிருந்தேன்னா நான் அத எடுத்திருப்பேன். 18 லட்சம் போயிடுச்சுன்னு சொல்லி நான் உண்மையிலேயே 2 நாளா தூங்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்றாங்க. சரி ஓகே, வினுக்குட்டி தான் எடுத்துச்சு. பரவால்ல இருக்கட்டும். அது எடுத்தா எனக்கு சந்தோஷம் தான். வேற யாருக்காச்சும் போயிருந்தா சத்தியமா எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். இவ்ளோ ஸ்போர்ட்டிவா நான் எடுத்திருக்க மாட்டேன். ஆனா வினுக்குட்டி தான் எடுத்துச்சு. அதே மாதிரி திவ்யா டைட்டில் அடிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ திவ்யா டாப்ல இருக்காங்கன்னு யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு ஓட்டிங்ல. அதனால தான் அவங்க வந்து நேத்தி அப்போ எனக்கு என்னன்னா, நேத்தி வந்து நான் சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் உண்மையிலே திவ்யா லெஃப்ட் அவுட் ஆகி ஃபீல் பண்ணி தான் சாரி கேட்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் வந்து ஓட்டிங்ல டாப்ல இருக்காங்கன்னு சொல்லி தான் அப்போ சாரி கேட்டிருக்காங்களா? இவ்வளோ நாள் அது ஏன் அதை ஃபீல் பண்ணலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, வினுக்குட்டி எடுத்தனால எனக்கு பரவாயில்ல, இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஒரு பேர் மட்டும் சொல்லியிருந்தா போதும் அப்படின்னு. அது ஏன் அரோரா சொல்லலைன்னு எனக்குமே தெரியல. அவங்க இவ்வளோ தூரம் 18 லட்சம் எடுக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா போய் டேரெக்டாக டப்புன்னு எடுத்துருக்கலாம். யாருமே அவங்களுக்கு கேட்டிருந்திருக்க மாட்டாங்க. அதை வந்து அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சேதுபதி சார் இப்படி சொன்னார், இன்னும் நிறைய சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். இருந்தாலும் 18 லட்சம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்சரா வந்து ஏதோ பேசுகிறாங்க. அப்புறமா இந்த துஷாருக்கு தான் இதை எழுதி வச்சுருக்காங்க போல இருக்குது. இப்போ வந்து இதை கொடுக்குற மூட்லேயே எனக்கு போயிடுச்சு. ஏன்னா அதாவது 18 லட்சம்லாம் போயிடுச்சு. அதனால எனக்கு இப்போ அந்த கொடுக்குற மூடே போயிடுச்சு. துஷாருக்கு இதை நான் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி பேசுகிறாங்க. துஷார் நேம் யூஸ் பண்ணாமல் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அப்சரா சொல்கிறாங்க, எனக்கும் அந்த மாதிரி ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து என்னோட கெஸ்ஸுங்க. நான் சத்தியமாக எனக்கு கேட்கல. அப்சரா வந்து இந்த ஹவுஸில் யாரோ ஒருத்தர் மேலே அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்துட்டு நான் பண்ண தப்ப நீயும் பண்ணாத. எதுவாக இருந்தாலும் வெளியில் போய் நீ அந்த பர்சன் கூட பேசு. இந்த வீட்டில் வச்சு டெவலப் ஆகிறது சரி கிடையாது. வெளியில் போய் நீ பார்த்து அப்போ உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து அப்சராவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே அப்சராவும் சொல்கிறாங்க, ஆமாம் அது வேறு யாரோ கண்டுபிடிச்சி கேட்டாங்கன்னு கூட சொல்கிறாங்க. யாரை பற்றி எனக்கு ஒரு கெஸ் இருக்குது, ஒரு பர்சன் மேலே கெஸ் இருக்குது, அவங்கள தானே. பட் தெரியாமல் நான் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லலை. அப்சராவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் டெவலப் ஆச்சுன்னு சொல்கிற மாதிரி அரோரா கூட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.